எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி வேர்ட்ஸ் ஆக்சுவலி. ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இந்த மாதிரி பெருமையா பேசி. ஏன்னா வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஐ டச் இட்ஸ் வெரி டச்சிங். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம டைரக்டர் சார்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் படம் அப்போதான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. சரி ஓகே, நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம், படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்றாரு. மேடம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நாங்க எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றோம், ஒரு காப் ரோல். சொல்ல போனா சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரண மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புறேன். சார், நான் தான் இது பாருங்க, நான் ஓரளவுக்கு நடிப்பேன். அப்படியா மேடம், சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு, ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டு. ஹீஸ் வெரி மச் பர்டிகுலர். லைக் ஒரு ஆர்டிஸ்ட், நீ எப்படி இருந்தா என்ன, எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாம எனக்கு இப்படிதான் வேணும், நீங்க ட்ரிம்மா இருக்கணும், நீங்க வந்து பாடி வைஸா இருக்கட்டும், இல்ல உங்க ஆட்டிடியூட் வைஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுல. அண்ட் இந்த படத்துல மெயினா நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா சிவம். அந்த பர்சன் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடியிற வரைக்குமே அவங்களோட 200% இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது, சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் 25 நாள், எல்லாமே அவ்வளோ உண்மை. எங்கெங்க செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்துல சிவம் அண்ட் ராஜ்வேல் சார், நீங்க டீம் அப்பா இப்படியே இருங்க, இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா டீம் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினைச்சது வந்து மியூசிக்னு சொல்லுவேன். phenomenal you were, seriously. டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது மியூசிக்கை தான் டக்குன்னு கேட்சியா இருக்கு. ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார், அமேசிங்கா இருக்கு. சத்தியமா சொல்லணும்னா நான் இந்த படத்துல நடிக்காம இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலா இவ்வளோ பேஷனேட்டா ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் சார், மனமார்ந்து வாழ்த்துறேன். இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். அண்ட் இங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லா மீடியால உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும், ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும், இந்த மாதிரி கரெக்டா நினைச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பா இங்க இருக்காங்க, பாத்துருங்க. ஸோ ஹில் மேக் இட் ஹேப்பன். ஸோ எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கி இருக்கிறதுக்கும் நன்றி சார். நிறைய படங்கள்ல நடிக்கலாம். ஐ மீன் வி கேன் ஒர்க் மோர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பத்தி நிறைய நீங்க தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்ல, பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது, நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்பாக்சனோட போலாம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. வணக்கம். மேடை பேச்சும் மேடையும் எங்களுக்கு புதுசே கிடையாது. ஏன்னா குலத்தொழில் மாதிரி எங்களுக்கு அதுதான் வந்து சோறு போடுற ஒரு விஷயம். பேசிக்காக சொல்லணும்னா நாங்கள் 2 பேரும் ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர். அண்ட் 2 பேருக்குமே ஒரே விஷயம் என்னன்னா, அவரோட கனவும் சரி என்னோட கனவும் சரி நிறைவேறணும் அப்படின்றது. அந்த அடிப்படையில் வந்து என்னையும் வளர்த்து அவரையும் சேர்த்து வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு நடிக்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு கனவு. ஸோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறோன்றது வந்து இட் இஸ் லைக் சொல்கிறோன்னா, ஒரு துளி நாளும் நாங்கள் வந்து ரத்தம் சிந்தி தான் வந்து இந்த பணத்தை இது உள்ளே போட்டிருக்கோம்.
அது ஒவ்வொரு நாளும் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு நல்ல ஜஸ்டிஃபிகேஷனா தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல டீமும் வந்து அமைஞ்சுது. ஸோ ராஜவேல் சாரா இருக்கட்டும், சிவமா இருக்கட்டும், இந்த ஹோல் டீம் ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு தண்ணி கொடுக்குற பர்சன்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, படம் ஹிட் ஆகுறதுன்றது ரெண்டாவது, நம்ம இது மூலியமா நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து லைஃப் கொடுத்துருக்கோம். அந்த 20 நாளோ 25 நாளோ சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரக்ஷிதா அண்ட் த ஹோல் எக்ஸ்ட்ரீம் டீம். எக்ஸ்ட்ரீமா இருக்கட்டும், தூவலா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட் ஃபிலிம் எங்க அப்பா நம்பர், எல்லாத்துக்குமே வந்து கண்டினியூஸா ஒரே டீம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரே கோல் தான். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வெற்றி படமாக இதை நீங்க வந்து மாத்தணும்ன்றது உங்க கையில தான் இருக்கு. நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தூவலுக்காக பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் டேரக்டர் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே இது ஒரு நார்மல் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறத இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே காட்டியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாரும் படம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க. அதுலேயே ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் போல் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.